ஓய்வறியா சூரியன். நாம எல்லாரும் தினம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே உடனே எப்படா ரெஸ்ட் கிடைக்கும், ஓய்வெடுக்கலாம்னு யோசிக்கிறோம். ஆனா தன்னோட 14 வயசுல அரசியல் களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஒருத்தர் 94 வயசுல தன்னோட இறுதி மூச்சு நிற்கிற வரை ஓய்வே எடுக்காம உழைச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் தான். தான் இறக்கும் தருவாய் வரை தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருந்தார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திறமை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா தான் கால் வச்ச எல்லா துறையிலையும் சாதிச்ச ஒரே ஆள்னா அது கலைஞர் தான். 28 வயசுல பராசக்தியில வசனம் எழுதின கலைஞரோட பேனா 92 வயசுல ராமானுஜர் நாடகத்துக்கும் வசனம் எழுதுச்சு. 1969 முதலமைச்சராகி மக்களுக்கான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட கலைஞரோட பேனா 2011 முதலமைச்சரா தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்திர முக்கியமான பல திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டுச்சு. இக்கட்டான தொடர் அரசியல் பணிகளுக்கும் மத்தியில 178 புத்தகங்களையும் எழுதி குவிச்சிருக்காரு கலைஞர். வசனம், பாடல்கள், அரசியல், தமிழ், கவிதைன்னு கலைஞர் காலூன்றாத துறையே இல்லை. இத்தனை துறைகள்லையும் வேலை சென்று இந்த அத்தனை துறைகள்லையும் சாதனை படைச்ச ஒரே தலைவன் தமிழின தலைவர் கலைஞர் மட்டும்தான். ஓய்வு என்பதை அறியாத ஒரு தலைவர். தமிழும் தமிழ்நாடும் தலைநிமிர தன் கடைசி மூச்சு வரை உழைத்த ஒரு தலைவன். இன்று தன்னுடைய 100ஆண்டு நிறைவு விழாவை கண்டிருக்கும் ஓய்வறியா சூரியனாகிய தலைவர் கலைஞர் இன்னும் 100 அல்ல, 1000 அல்ல, கோடி ஆண்டுகள் கழித்தும் கொண்டாடப்படுவார். உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன்.